மீண்டும் ஸ்டாலினே முதல்வராவார் என்று லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. மீண்டும் ஸ்டாலினே முதல்வர் என லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களின் கருத்து கணிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் வேட்பாளருக்கான கருத்து கணிப்பில் பழனிசாமியை பின்னுக்கு தள்ளி விஜய் 2வது இடத்தை பிடித்திருப்பதாகவும் அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா? ஆம் என்று சொல்லக்கூடியவங்க 25%, ஓரளவுன்னு சொல்லக்கூடிய 17%, நிறைவேறவில்லை சொல்லக்கூடிய 47%, காசோ என்று 11% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று 4.25 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடுகள் குறித்து தமிழக மக்களிடம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற போது நன்றுங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 37%, சரியில்லைங்க சொல்லக்கூடிய 54%, காசோ கருசோல விற்பனை சொல்லும் 99% சொல்லியிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா? ஆம் என்று சொல்லக்கூடியவங்க 25%, ஓரளவுன்னு சொல்லக்கூடிய 17%, நிறைவேறவில்லை சொல்லக்கூடிய 47%, காசோ என்று 11% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று 4.25 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடுகள் குறித்து தமிழக மக்களிடம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற போது நன்றுங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 37%, சரியில்லைங்க சொல்லக்கூடிய 54%, காசோ கருசோல விற்பனை சொல்லும் 99% சொல்லியிருக்காங்க. விஜயின் வருகையால் எந்தெந்த கட்சிகளுக்கு பாதிப்பு, யார் வாக்கை பிரிப்பார் விஜய் என்பதான தகவலும் கருத்து கணிப்பில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விஜயால் திமுகவுக்கே பாதிப்பு அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவிற்கு அடுத்து விசிக, அதிமுகவிற்கு பாதிப்பு ஏற்படலாம் என்றும் அந்த கருத்து கணிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயால் திமுகவுக்கே அதிக பாதிப்பு ஏற்படும் என்று லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதிமுகவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது.